ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேமலதாவுக்கு அடுத்த சர்ப்ரைஸ் கொடுக்க தயாரான திமுக. இன்னொரு புறம் முதல்வர் களமிறங்கின தொகுதியில் டிடிவி தினகரன் களமிறங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேமுதிக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வச்சதே கிடையாது. திமுகவுக்கு அகென்ஸ்டாக தான் தேமுதிக கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த வரப்போகிற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த வகையில் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சுதீஷ் அவர்கள் எம்பி ஆகியிருக்காரு. ஜென்ரலாக திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கூட நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இந்த மாதிரி கட்சியினருக்கே ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. பட் தேமுதிக முதன் முறையாக உள்ளே வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து சுதீஷ் எம்பி ஆக்கியிருக்காங்க. இது திமுக சைட்லேருந்து தேமுதிகவுக்கு ஃபேவராக பண்ண முதல் விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சர்ப்ரைஸும் இப்போ கொடுக்க போகிறாங்களா. அதாவது தேமுதிகவிற்கு 6லேருந்து 8 சட்டசபை தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. இதுவுமே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய ஒரு சிக்கலாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவில் தொடர்ந்து அங்கம் வைக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 5 சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. கடந்த முறை மதிமுகவுக்கு 6 சீட்டு கொடுத்தாங்க. இந்த முறை கம்மியாக தான் கொடுக்க போகிறாங்களா. அதேமாதிரி விசிக சார்பிலையுமே கூடுதல் சீட்டு கேட்குறாங்க. பட் திமுக மறுப்பு தெரிவிச்சுட்டு தான் சொல்லப்படுது. அப்போ ரொம்ப வருஷமாக திமுக கூட்டணியில் இருக்க இவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கல. ஆனால் தேமுதிகவுக்கு 6லேருந்து 8 சீட்டு வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்களா. இத்தனைக்கும் 2021 சட்டசபை தேர்தலில் 0.43% ஓட்டுகளை மட்டும்தான் தேமுதிக வாங்கியிருக்காங்க. இப்போ சர்ப்ரைஸ் இந்த சீட்டு கிடையாது. இதையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. தேமுதிக கேட்ட ஒரு முக்கியமான தொகுதியை விட்டு கொடுக்க போகிறாங்களா. விருத்தாச்சலம் தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கு திமுக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொகுதியில் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. 2006 விஜயகாந்த் முதன் முறையாக விருத்தாச்சலம் தொகுதியில் தான் களமிறங்கி ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 2021 சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் மனைவியான பிரேமலதா விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டாங்க. ஆனால் அந்த தேர்தலில் அவங்க தோல்வியை சந்தித்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இருந்தாலும் அந்த தொகுதியில் தேமுதிகவுக்கு அதிகமான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த தொகுதியை தேமுதிக கேட்டிருக்காங்க. திமுக சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோன்னா இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைஞ்சிருக்காங்க. இந்த கட்சி 13 சட்டசபை தொகுதி வரைக்கும் கேட்டதாக சொல்லப்படுது. ஆனால் 9 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அதில் 7 பொது தொகுதி, 2 தனி தொகுதி. இப்போ அதில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டசபை தொகுதி அமமுகவுக்கு கொடுக்க போகிறதா அப்டேட் வந்திருக்கு. அதில் டிடிவி தினகரன் நிற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 13 சட்டசபை தேர்தல் இந்த தொகுதியில் நடந்திருக்கு. அதில் நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. 1984 எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு முதல்வர் ஆனார். அந்த தேர்தல் நடந்த சமயத்தில் உடல்நல குறைவுனால அமெரிக்கா போய் சிகிச்சை பெற்றபடியே பிரச்சாரத்துக்கே போகாமல் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் 1989 எம்ஜிஆர் மனைவி மற்றும் முன்னாள் முதல்வருமான ஜானகி இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாங்க. 2002 ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில் களமிறங்கி ஜெயிச்சாங்க. 2006 சட்டசபை தேர்தலுமே ஜெயலலிதா இதே தொகுதியில் களமிறங்கி ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அதிமுகவை சேர்ந்த 3 முதல்வர்கள் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதியை இருக்கு. இந்த தொகுதியில் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 13 முறை தேர்தல் நடந்திருக்கு. அதில் 4 தேர்தலில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க. மீதி இருக்க 9 தேர்தலில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இந்த முக்கியமான தொகுதியில் தினகரன் களமிறங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. நன்றி.